ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பராசர பட்டர் என்கின்ற ஆச்சாரியர் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர், அவருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், அவருடைய சிஷ்யர் புதல்வரும் கூட ஸ்ரீ பராசர பட்டர். அந்த பராசர பட்டர் பெருத்த மேதாவி என்று சம்பிரதாயத்தில் பிரசித்தி உண்டு. எல்லா ஆச்சாரியர்களும் மிகவும் சதுரர்கள், பெருத்த புத்திசாலிகள் தான். இருந்த பொழுதிலும் பராசர பட்டருக்கு தனி ஏற்றம். அவருடைய மேதாவிலாசம் மிகவும் உயர்ந்தது என்று. அந்த மேதாவிலாசமானது, அவருடைய மேதாவித்தனமானது சிறு வயதிலே எல்லோருக்கும் புலப்பட்டது. சின்ன வயசே தெரிஞ்சு போயிடுத்து பட்டர் பயங்கர புத்திசாலி என்று. அந்த புத்திசாலித்தனத்துக்கு பறைசாற்றும் வண்ணம் ஒரு சம்பவமானது குரு பரம்பரா பிரபாவம் என்கின்ற கிரந்தத்திலே தெரிவிக்கப்படுகின்றது. பட்டர் அதிபால்யம், பட்டருக்கு ரொம்ப சின்ன குழந்தை, 4-5 வயசுன்னு வச்சுக்கோமே. அந்த வயசுல இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்துக்கு சர்வஜ்ஞ பட்டன் அப்படின்னு ஒரு வித்வான் வந்து சேர்ந்தான். அவனுடைய சிஷ்யர்கள்லாம் அவனை பல்லக்குல சுமந்து கொண்டு அவனுடைய பெருமையை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தார்கள். இவன் அநேக கிரந்தங்களை பண்ணியிருக்கான், பல சாஸ்திரங்கள் வாசிச்சிருக்கான், இது போன்ற விருதங்கள், அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த சிஷ்யர்கள்லாம் வந்தார்கள். இந்த சர்வஜ்ஞ பட்டன் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே நுழைந்தான். அந்த காலத்துல எல்லாம் இதுதான் அவர்களுக்கு வாழ்வே, இதுதான். சாஸ்திரத்தை படிக்க வேண்டியது, பிறருக்கு கற்பிக்க வேண்டியது. ஆக கற்பிக்கும் பொழுது தனக்குதான் நிறைய தெரியும் அப்படின்றத காண்பிச்சா தானே இவனிடத்துல வந்து எல்லாருமே கற்றுக்கொள்வார்கள். ஆக இந்த சர்வஜ்ஞ பட்டனும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அங்குள்ளவர்களுக்கு தன்னுடைய வித்வத்தை காட்டி, தன்னுடைய புலமையை காட்டி, அவர்கள் எல்லாம் தன்னை வந்து ஆசிரிக்கும்படியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோட இந்த சர்வஜ்ஞ பட்டன் என்றவன் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே நுழைந்தான். பராசர பட்டர் சின்ன குழந்தை, அது ஸ்ரீரங்க வீதியில விளையாடிட்டு இருக்கு. அது பார்த்தது இந்த குழந்தை, யார் இது சர்வஜ்ஞ பட்டன் அப்படின்னு இப்படி தன்னுடைய விருதத்தை, நான் சர்வஜ்ஞன்னா என்ன, எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு பெயர்லயே தன்னுடைய தற்பெருமை தோற்றும்படியாக பெயரை வச்சுட்டு இருக்கானே, அவனுடைய விருதங்கள் எல்லாம் ஊதப்படுகின்றது அப்படின்லாம் அந்த பராசரப்பட்டர் குழந்தை பார்த்து, இந்த ஊர்ல என்னுடைய திருத்தகப்பனார் இருக்கார் கூரத்தாழ்வான், அதிமேதாவியவர், அவருடைய ஆச்சாரியர் எம்பெருமானார் இருக்கார், இப்படிப்பட்ட பெருத்த வித்வான்கள்லாம் இருக்கும் பொழுது இவன் யாரு அப்படின்ற எண்ணத்தோட இந்த குழந்தை என்ன பண்ணிட்டுன்னா, இந்த சர்வஜ்ஞ பட்டன் இடத்துல போய் கேட்டுதான், உனக்குதான் எல்லாம் தெரியும் இல்லையா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லேன். என்ன கேள்வி என்றால், அந்த குழந்தை தன்னுடைய கையில, சின்ன கையில கீழே இருக்கிற மண்ணை அள்ளிக்கொண்டதாம். மண்ணை அள்ளிக்கொண்டு, இதுல எத்தனை மணல் இருக்குன்னு சொல்லேன், உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா இதுவும் தெரியணுமே, எத்தனை மணல் துகள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லேன் அப்படின்னு அந்த குழந்தையானது கேட்டுதான். அவன் திகைத்து நிக்கிறான். யாருக்கு பதில் சொல்ல தெரியும், எத்தனை மணல்கள், 25,000 40,000 யாருக்கு தெரியும், எண்ண முடியுமா என்று திகைத்து நிக்கிறான் அவன். 4-5 வயசு குழந்தை இதை கேட்கறதுன்றதே ஒரு பெரிய வியக்கத்தக்க விஷயம் என்று யோசிச்சு பார்க்க வேண்டும். மாடர்ன் டைம்ஸ்ல ஒரு பேரலா ஒரு உதாரணம் எடுத்துக்கோமே. ஒரு சயின்டிஸ்ட், பெரிய சயின்டிஸ்ட், பிசிக்ஸ்ல நோபல் பரிசுலாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம். அவர் மற்றொரு சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போறார். அவர் தன்னுடைய பெருமையெல்லாம் பேசிக்கிறார். என் பேர்ல எவ்வளவோ பேட்டன்ஸ் இருக்கு, எவ்வளவோ கம்பெனிகள்லாம் எங்களுடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டை நீங்க ஹெட் பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கார்கள் அப்படின்னு தன்னுடைய பெருமையெல்லாம் பேசிக்கிறார். இது கேட்டுட்டு இருக்கிற அந்த சயின்டிஸ்டோடைய பிள்ளை அதுவும் கேட்டுட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு பொறுக்கல, நம்ம அப்பா வந்தானே பெரிய சயின்டிஸ்ட், அவரும் இந்த மாதிரிலாம் தற்பெருமையெல்லாம் பேசிக்கலையே, இவர் ஏன் இப்படி பேசிக்கிறார் அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்து, அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசுல இந்த சயின்டிஸ்ட மடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்லாம் தோணுமா? இந்த குழந்தைக்கு தோணிருக்கு. பராசரப்பட்டருக்கு 4-5 வயசுல இந்த மாதிரி. ஏன்னா இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியும்?
இது பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி அப்படின்னு அந்த சின்ன வயசுல இது தெரிஞ்சுட்டு இருக்கு. எத்தனை மணல் இருக்குன்னு சொல்லி காட்டேன் அப்படின்னு அது கேட்டுது. இதுவே ஒரு பெரிய வியக்கத்தக்க விஷயம். இதற்கு மேல தானே பதிலும் சொல்றது, கேள்வி மட்டும் கேட்கல, தனக்கு யாரும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி என்னால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு இது அந்த கேள்விக்கு பதில் சொல்றது. ஒரு கைப்பிடி மண் அப்படின்னு சொல்லிக்கலாமே நீ அப்படின்னு சொன்னா நீ சர்வஜன் அப்படின்னு நான் ஒத்துட்டு இருப்பேனே, இது கூட உனக்கு தெரியலையே. கையில மணல் எடுத்துட்டு எத்தனை மணல் அப்படின்னு கேட்டு ஒரு கைப்பிடி மண் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அந்த பராசரப்பட்டு சின்ன குழந்தை சொல்லித்தான். இது நெடுநாளே எனக்கு புரியவே இல்லை. இது என்ன ஒரு பெரிய பதிலா? கேள்வி சரிதான், அது பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி எத்தனை மணல் அப்படின்றது. அது தெரிஞ்சு வச்சுன்னா அந்த குழந்தை அழகா கேட்டிருக்கு. தாம் பதில் சொல்லும் பொழுது ஒரு கைப்பிடி மண் அப்படின்னு சொல்றது சரி, எத்தனை மணல் அப்படின்னு தானே கேள்வி. ஒரு கைப்பிடி மண்ணுன்றது பதில் ஆகுமா? 25,000 அப்படின்னு கரெக்டா கவுண்ட் பண்ணி சொன்னா சரி, பெரிய மேதாவி அப்படின்னு ஒத்துக்கலாம். ஒரு கைப்பிடி மண் அப்படின்றது பதில் ஆகுமா என்று நெடுங்காலமா எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு கால் இந்த வீடியோ கேட்கிறவர்களுக்கு பட்டர் சொன்ன அந்த பதில் புரிஞ்சிருத்தே என்றால் ரொம்ப சந்தோஷம், நல்லதுதான். எனக்கு இதனுடைய தாற்பயம் சாஸ்திரத்தை படிச்ச பிறகுதான் எனக்கு புரிஞ்சது. இது தாற்பயம் வந்து அந்த சின்ன குழந்தை இவ்வளவு ஆச்சரியமா கேட்டிருக்கா அப்படின்னு இப்பதான் புரிஞ்சது. என்ன தாற்பயம் என்றால், கேள்வி என்னது, எத்தனை மணல்கள் இருக்கு அப்படின்னு. எத்தனைன்ற கேள்வி என்ன பதிலை எதிர்பார்க்கும்? எண்ணிக்கை எதிர்பார்க்கும். சங்கியா அப்படின்னு சொல்லுவார்கள், எண்ணிக்கையை, ஒரு நம்பர் எதிர்பார்க்கும். எத்தனை அப்படின்ற கேள்வியானது. இந்த குழந்தையுடைய பதில்ல அந்த நம்பர், அந்த எண்ணிக்கை அடங்கி இருக்கு. எப்படி அடங்கி இருக்கு? ஒரு கைப்பிடி மண் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, ஒன்று அப்படின்றது நம்பர் தானே. ஆக கேள்வி நம்பரை வேண்டி இருக்கு, பதில நம்பர் இருக்கு. ஒன்று அப்படின்றது 25,000 40,000 சொல்லணும் அவசியம் கிடையாது. ஒன்று அப்படின்றது ஒரு எண்ணிக்கை தானே. ஒரு கைப்பிடி மண் அப்படின்னு சொன்னா சரியான பதிலாக ஆயிருக்குமே அப்படின்னு அந்த 5 வயசு குழந்தை இவ்வளவு யோசிச்சிருக்கு அப்படின்றது பெருத்த ஆச்சரியம். நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த சயின்டிஸ்ட் கிட்டே அந்த பையன் வந்து சரி பிசிக்ஸ்ல பெரிய நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா அப்படின்னு தராசு கல் இருக்கும். அதாவது இப்பெல்லாம் பொதுவா சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோம்னா என்ன பண்றா அப்படின்னா எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின்லாம் இருக்கு. அதை வச்சுட்டு தான் அவன் வெயிட் பண்ணி கொடுக்குறா, எடை போட்டு கொடுக்குறா. ஆனா இன்னைக்கும் தள்ளு வண்டியிலலாம் தராசு தட்டு வச்சிருக்கா. அந்த தராசு தட்டுல எப்படி பண்ணுவா, எடை போடுவா? வலது பக்கத்துல கரிகாய வச்சிடுவா, அதுக்கப்புறம் இடது பக்கத்துல 1/2 கிலோவோ 1 கிலோவோ இரும்பு கல் இருக்கும். அந்த கல் போட்டு அதை எடை போட்டு அதுக்கப்புறம் கொடுப்பார்கள் இல்லையா. அந்த கல் எடுத்துக்கிறது அந்த குழந்தை. அந்த கல் எடுத்துட்டு இதுல இரும்பு ஆட்டம்கள் எவ்வளவு ஆட்டம், இதான் பெரிய பிசிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கிட்டேன்னு சொல்றேன் இல்லையா. இந்த இரும்பு கல்லுல எவ்வளவு இரும்பு ஆட்டம் இருக்கு, எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டேன் அப்படின்னு கேள்வி கேட்கறது அப்படின்னு வச்சுக்கோமே. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று நீங்களே யோசிச்சு பாருங்கள். பட்டருடைய எங்க பதில வச்சுட்டு என்ன பதில் தோன்றது என்றால் எண்ணிலாம் பார்க்க முடியாது. ஆனா 500 கிராம் எடையை கொண்ட இரும்பு ஆட்டங்கள் அவ்வளவு அத்தனை இதுல இருக்கு அப்படின்னு பதில் சொல்லலாம் இல்லையா. இது அதே மாதிரிதான் இருக்கு. ஒரு 500 கிராம் அந்த கல்லை காட்டிட்டு இதுல எத்தனை இரும்பு ஆட்டங்கள் இருக்கு அப்படின்னு கேள்வி இருந்ததே என்றால் பதில் என்னவா சொல்லலாம்? 500 கிராம் எடையை கொண்ட அத்தனை இரும்பு ஆட்டங்கள் இந்த கல்லுல இருக்கு அப்படின்னு பதில் சொல்லலாம் இல்லையா. இது இப்ப நம்ம இந்த சரித்திரத்தை வச்சுட்டு வயசானப்புறம் யோசிக்கிறோம். இவ்வளவு இத்தனை இந்த காலத்துல ஒரு 5 வயசு குழந்தை யோசிச்சு சொன்னா எவ்வளவு ஆச்சரியப்படுவோம். இதான் பராசரப்பட்டர் இந்த காலத்துல அந்த சிறு வயசுல இந்த எண்ணிக்கையை கேட்டு அந்த எண்ணிக்கையை பதில் எப்படியோ கொண்டு வந்து அந்த சின்ன குழந்தையானது தன்னுடைய மேதா விலாசத்தை காட்டிற்று என்று சரித்திரம். சரி, இதனால நமக்கு என்ன என்றால், இதே பராசரப்பட்டர், இப்பேற்பட்ட மேதா விலாசத்தோட இருக்கக்கூடிய பராசரப்பட்டர் மேதாவியாக இருக்கிறவர். தனக்கு பகவான் இவ்வளவு இன்டெலிஜென்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா. இந்த இன்டெலிஜென்ஸை எப்படி பயன்படுத்தின்றார் என்றால், இன்னைக்கு இருக்கிற மாதிரி மெஷின் லேர்னிங் நான் நிறைய பண்ணிட்டு இல்லாட்டி அக்கௌண்டன்ஸ்ல பெரிய பெரிய எக்கனாமிக் மாடல்லாம் எக்கனாமிக் தியரி எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல. அவர் தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுத்தின்றார் அப்படின்னா, எம்பெருமான் தான் மிகவும் உயர்ந்தவன், மற்றதெல்லாம் தாழ்ந்தது. ஆக்சுவலா இன்டெலிஜென்ஸ்ன்றது இதுக்காக தான், வேண்டியதை பற்ற வேண்டும், தாழ்ந்ததை விட வேண்டும். நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை கொண்டு சுத்தி இருக்கிற உலகம் எல்லாம் தாழ்ந்தது அப்படின்னு சுலபமா தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவோ யோசிக்கும் பொழுது உலகமானது தாழ்ந்ததுன்னு சுலபமா தெரிஞ்சுக்கலாம். அதான் இன்டெலிஜென்ஸ்க்கு பயனே. அதுதான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் காட்டுறார்கள். இன்டெலிஜென்ஸுக்கு என்ன பயன் அப்படின்னா, விவேக பலம் வீடு பற்று என்று ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். எம்பெருமான பற்ற வேண்டும், மற்றதை விட வேண்டும். மற்றதை விட வேண்டும் அப்படின்றது அப்படின்னு சொல்லலாமா? அவ்வளவுதான் வைராகியம் இருக்க முடியுமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். யாருக்கும் அவ்வளவு வைராகியம் வராது சட்டுன்னு. ஆனா
உண்மை இதுதான். மற்றதெல்லாம் தாழ்ந்தது அப்படின்னு முதல்ல நம்ம இன்டெலிஜென்ஸ் கொண்டு தெரிஞ்சுட்டுலாமே, அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் தாழ்ந்தது, எம்பெருமான் தான் மாறாமல் உயர்ந்தவனாக இருப்பான், மற்றதெல்லாம் மாறிக்கொண்டே தாழ்ந்ததாக இருக்கும் அப்படின்னு இன்டெலிஜென்ஸை கொண்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எம்பெருமான் திருவடிகளை மட்டுமே பற்றி மற்றவற்றை எல்லாம் விட வேண்டும் என்று ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளுடைய பிரார்த்தனையில் அவர்களுடைய திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டு நாமும் அப்படியே இருப்போம் என்று எம்பெருமானார் திருவடிகளை பிரார்த்தித்து நிற்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.